சொன்னால் முல்லைத்தீவு வேலையும் எங்களை ட்ரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணியிருக்குது. அதாவது வந்து அவர்கள் சொல்லியிருக்கணும் என்னென்னா எங்களுக்கு ரிக்வெஸ்ட் மாதிரி எங்களில் விருப்பம் எதுவும் கேட்காமல் ரிக்வெஸ்ட் மாதிரி மொத்தம் 55 பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து அதில் 22 பேரை விட்டுருக்கணும், 33 பேரை நிப்பாட்டி இருக்கணும். அதாவது வந்து தங்களுடைய சொந்த விருப்பின் அடிப்படையில் எங்களுக்கு காலம் தரப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது தரப்பட்டிருக்கு. அந்த இதில் மகிழ்ச்சியுடன் அறிய தருவோம், உங்களோட காலம் முடிஞ்சிருக்கு என்றதை மகிழ்ச்சியுடன் அறிய தருவோம் மட்டும் போட்டு பேருந்து அங்கால உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இல்லை கேன்சல் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அறிய தந்திருக்கணும். இதால் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்திருக்கோம்னு சொன்னால் மாகாண கல்விப்பணி வேலைக்கு வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு மாகாண கல்விப்பணி வேலை மாகாண கல்விப்பணி வேலை இல்லை, ஒரு தரம் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அடுத்தது இங்கே கல்வியமைச்சுக்கு வந்து கல்வியமைச்சு செயலாளரோட கதைக்க வழி கிடைக்கல. நாங்கள் ஒரு நாள் லீவு போட்டு வந்த நாங்கள் அப்போ போட அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் இப்போ கதைக்க இயலாது. நாங்கள் அப்போ திருப்பி கேட்டு நாங்கள் ஒரு நாள் லீவ் போட்டு வந்திருக்கோம் சார், ஒரு நிமிஷம் கதையும் கொண்டு சொல்ல அவர் ஒரு நிமிஷம் கதைக்க இயலாது, நான் அவசரமாக போகிறேன்னு சொல்லி எங்களை எதை பற்றியுமே சிந்திக்காமல் அவர் விட்டு போட்டார். மாகாண கல்விப்பணிப்பாளரும் இங்கே மீட்டிங் வந்தார். அவர்கிட்டையும் கேட்க நான் அது எந்த இடத்துலான்னு சந்திக்கணும்னு சொன்னார். வலய கல்விப்பணிப்பாளரும் அதை பற்றி தண்டை இல்லை. இப்போ நாங்கள் இது இல்லாமல் அதாவது வந்து ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் நாங்கள் நிற்கிறோம். இதுக்கு என்ன முடிவுன்றதை பற்றி தான் நாங்கள் இப்போ உங்களோட கதைக்கிறோம், இதன்ற பற்றி சிந்திக்கிறோம். சொன்னால் நாங்கள் 2009ஆம் ஆண்டு நியமனம் பெற்ற நாங்கள் யுத்தம் முடிஞ்சதோடு முல்லைத்தீவு மக்கள் எல்லாம் வவுனியாவில் முகாம்களில் கொண்டே இருந்த காலத்தில் நாங்கள் எங்களோட சேவையை முகாம்களுக்கு செய்த நாங்கள் கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு மேலால் இப்போ எங்களுக்கு இடமாட்டம் வந்து 6 வருடங்கள் கழிய எங்களோட சேவை காலம் 6 வருஷம். அது முடிஞ்சால் எங்களுக்கு உண்மையிலே எங்களுக்கு இடமாட்டத்தை தரணும். நாங்கள் மிகவும் அந்த பண கஷ்டம், போக்குவரத்து பிரச்சனை, தங்குமிட பிரச்சனை, உணவு பிரச்சனை, இப்படியான ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளதான் நாங்கள் அங்கே போய் இவ்வளோ காலம் 6.5 வருடங்களுக்கு மேலாக எங்களோட சேவையை நாங்கள் செய்த நாங்கள். அதுக்கு மேலேயும் எங்களை இன்னொரு வருஷம் செய்ய இருக்கிறது வந்து அந்த கனியால் விழுந்தவன மாடுவரை மிதிக்கிற மாதிரி. ஏன்னா எங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய் சம்பளத்தில் 15,000 ரூபாய்க்கு மேலே போக்குவரத்து, உணவு, ஏனைய தேவைகளுக்கு செலவழிச்சா 15,000 வச்சுக்கொண்டு இந்த காலத்தில் குடும்பம் நடத்துறது இல்லாட்டி எங்களோட அம்மா அப்பா ஆக்களை பார்க்குறன்ற சரியான கஷ்டமான விஷயம். நாங்கள் எங்களோட சேவையை இதுவரை காலம் எங்களுக்குரிய காலத்தை நாங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் செய்து முடிச்சிருக்கோம். கட்டாயம் எங்களுக்கு இடமாற்றம் தர வேணும். என்னென்னு சொன்னால் ஏனைய வேலையங்கள் மிகவும் பிரச்சனைக்குரிய வேலையங்களாக இருக்கிற இன்னும் கஷ்டமான ஆக்கள் இருக்கிற வேலையங்களான துணுக்காய், கிளிநொச்சி அப்படியான வேலையங்களில் இருந்து கூடிய ஆசிரியர்களை விடுவிச்சிருக்கிற நிலையில் முல்லைத்தீவில் வந்து எங்களை இப்படி மறைக்கிறது வந்து அநியாயம் இல்லாத செயல் உண்டு. சுற்றறிக்கை இருக்குது. இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் நாங்கள் 6.5 வருடங்களை பூர்த்தியாக இருக்கின்றோம். இவர்களுக்குரிய இடமாற்ற விண்ணப்பங்களை நாங்கள் வழங்கியிருந்த பொழுது கடந்த 16ஆம் தேதி நிராகரிக்கப்பட்டவர்களின் பெயர் விவரங்கள் இவர்கள் அறிவித்திருந்தார்கள். அந்த பெயர் விவரத்திலே எங்களுடைய பெயர் விவரங்கள் எதுவும் வெளியிடப்படாத நிலையில் நாங்கள் இடமாற்றத்துக்கு தகுதி பெற்றுள்ளோம் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியில் இருந்தபோது இவர்கள் இடமாற்றத்துக்கு தகுதி பெற்றவர்களின் பெயர் பட்டியலை இதுவரை எமது வலயத்திலோ கோட்டத்திலோ வெளிப்படுத்தவில்லை. அத்துடன் 1ஆம் தேதி 10ஆம் மாதம் 2015ஆம் ஆண்டு மாகாணத்துக்கு இவர்கள் அனுப்ப வேண்டிய இறுதி தேதியாக நமது இடமாற்ற படிவங்களை அனுப்ப வேண்டிய இறுதி தேதியாக இருந்த வேளையில் 2ஆம் தேதி 10ஆம் மாதமே இவர்கள் எமக்குரிய இடமாற்றத்தை நிறுத்தி வைப்பதாக கடிதம் தயாரித்து எமக்கு இங்கே அனுப்பி வைத்துள்ளார்கள். இது எமது அடிப்படை மனித உரிமை மீறல் என்பதை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த பிரச்சனையை நாங்கள் சுமூகமான முறையில் தீர்த்து கொள்ளும் நோக்கில் கடந்த 7ஆம் தேதி 10ஆம் மாதம் 2015ஆம் ஆண்டு வலயக்கல்வி பணிமனையை நாடி அவர்களுடன் கலந்துரையாடிய போது அவர்கள் நம்முடைய கருத்துக்கள் எதனையும் செவிமடுக்காத நிலையை காணக்கூடியதாக இருந்தது. நாங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் ஒருவரிடம் மேலதிகமாக சேவையாற்றுங்கள் என்பதை அவர்களுடைய கருத்தாக காணக்கூடியதாக இருந்தது. அவர்கள் விடுவித்த 22 பேரில் எங்களுடைய சக அதே பாட ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். ஆகவே என்ன வகையில் அவர்களுடைய தெரிவுகள் இடம்பெற்றன என்பதை அதே காலப்பகுதி அதே பாடப்பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர்களும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் வேண்டுமென்றே சில பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறியக்கூடியதாக உள்ளது.
ஆகவே இது பற்றி கதைப்பதற்காக அவர்களுக்கு மேலிடமான மாகாண கல்வி பணிப்பாளரை சந்திப்பதற்கு நாங்கள் இன்று காலை வந்திருந்த வேளை இங்கே வடமாகாண கல்வி அமைச்சர் கூட்டம் நடைபெறுவதாக அறிந்து நாங்கள் அனைவரும் இங்கே சந்திப்பதற்காக இன்று காலையிலிருந்து ஒன்று கூடியிருந்த வேளையிலும் எங்களை சந்திக்க எவரும் ஒரு நிமிடம் கூட ஒதுக்காத நிலையில் எம்மை புறந்தள்ளிவிட்டு சென்றுள்ளார்கள் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.